ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரோபோ சங்கர் இறந்திருக்கிறாரு. என்ன காரணத்தினால இறந்தாரு? இவருடைய உடல் எப்போ, என்னைக்கு, எங்க வச்சு நல்லடக்கம் பண்ண போறாங்க? இவர் எப்படி சினிமா துறையில கால் பதிச்சாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரோபோ சங்கர் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, ரத்த ரத்தமா வாமிட் எடுத்திருக்காரு. வாமிட் எடுத்தது மட்டும் இல்லாம, அவரு வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க. விழுந்த உடனே அங்க உள்ள சப நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருங்குடி தனியார் மருத்துவமனையில கூட்டிட்டு போய் அங்க தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நியூஸ் என்ன ஆகுது தெரிய வருது எல்லாத்துக்குமே. ரோபோ சங்கர் அட்மிட். அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். உடனே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலா இருக்கிறாரு. அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியாச்சு. ஆனா, நேத்தைக்கு அவரு சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறாங்க. எத்தன மணிக்கு உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் 8:30 மணி போல இருக்கும். அந்த டைம்ல வந்து உயிரிழக்கிறாங்க. என்ன காரணத்தினால அவரு உயிரிழந்தாரு அப்படின்னு வந்து நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இதுக்கு முன்னாடியே மஞ்சக்காமாலையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு. நெறைய மெடிசின்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. ஆள் கூட ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். இடை வந்து கம்மியாச்சு. ரொம்ப ஒரு செத்து பொழச்சு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவரு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நார்மலா மறுபடியும் அவருடைய ஹெல்த் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, மறுபடியும் வந்து அவங்களோட ஆக்டிங்ஸ் பயணத்த வந்து தொடரணும் அப்படி மாதிரி நெனைக்கிறாரு. சரியா? அதே மாரி எல்லாமே பண்ணாரு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மயங்கி விழுந்தார்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காமாலைனால அவருக்கு கல்லீரல்ல பாதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம, அந்த நோய் தாக்கம் இருக்க தானே செய்யும். அது மட்டும் இல்லாம சிறுநீரகத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது வென்டிலேட்டர் உதவியோட வந்து சிகிச்சை வந்து குடுத்துருக்காங்க. அ ஐசியூ வார்டுல தான் இருந்தாங்க. இருந்தாலுமே அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படியாவது பொழைக்க வச்சிரணும் அப்படின்னு வந்து நெனச்சாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. சரி சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முக்கியமா அவருடைய குடிப்பழக்கத்தினால தான் இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி கல்லீரல்ல, சிறுநீரகத்தில வந்து பாதிச்சிருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எதனால சமூக ஊடகத்தில வந்து இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரோபோ சக்கர் அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாடி பில்டர். பாடி பில்டரா இருந்தாலுமே, அதுக்குள்ள ஃபுட் எல்லாமே ஆ லிமிட்டா அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாட்ட எடுக்கணும். ரொம்ப தேவையில்லாம எடுக்கக்கூடாது. அதாவது மது மது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதில அடிக்ட் ஆயிட்டோம்னா, காலம் ஃபுல்லா அத குடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இதனால உடல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல வெளியிட்டிருந்தாங்க. நான் குடிக்காத ஒரு பிராண்ட் கூட கிடையாது. நான் ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரூ. 10லேருந்து ரூ. 60,000 வரைக்கும் நான் குடிச்சிருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. இத பார்த்து சமூக ஊடகங்கள்லயுமே மது காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இருந்தாலுமே மது காரணம் தான். ஆனாலும் மஞ்சக்காமாலை பாதிப்புனால இப்ப அது கல்லீரல், சிறுநீரகத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதுக்குள்ள ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் இல்லாம அவர் வந்து இறந்துட்டாரு. சரியா? அது மட்டும் இல்லாம, இவரு மயங்கி விழுந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்கல்ல. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நீர்ச்சத்து இல்ல. அப்புறம் வந்து ரத்த அழுத்தம் இருந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ரத்த அழுத்தம்னு சொல்லும்போதுமே நெனச்சு பாருங்களேன். கண்டிப்பா அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். நீர்ச்சத்து இல்லாம இருந்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி. நடிகர் ரோபோ சங்கர் வந்து எப்போ பொறந்தாரு? அவருக்கு எத்தன வயசு ஆகுது? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவரு டிசம்பர் 24, 1978ல பொறந்தாரு. இவருடைய வயசுன்னு பார்க்கும்போது 46 வயசு ஆகுது. இவரு எங்க பொறந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு மதுரை தான். தமிழ்நாடு, மதுரை. சரியா? அவரு எப்படி இந்த சினிமா துறையில கால் பதிச்சாரு? எப்படி வந்தாரு? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க. ஓப்பனா சொல்லணும்னா. எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பாடி பில்டர்.
பாடி இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம்ல, கட்ஸ்லாம் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயுமே வந்து கலந்துக்கிடுவாரு. உடம்பு ஃபுல்லா வந்து இந்த சாயங்கள் பூசி, அந்த மாதிரி எல்லா ஷோலயும் வந்து கலந்துக்கிடுவாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அவரு அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்டின்னா, டான்ஸும் ஆடியிருக்கிறாரு. அது என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல வந்து அதிகமா ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து சங்கர் மட்டும் தான். ஏன் ரோபோ அப்படின்னு வந்து கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடம்புல சாயங்கள் இருக்கும். ஆ ரொம்ப கொஞ்சம் நடனங்கள் ஆடியிருக்காரு. ரோபோ மாதிரி ஆடுவாராம். அதனால ரோபோ அப்படிங்கிற மாதிரி சேர்த்து ரோபோ சங்கர் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்க ரொம்ப ஃபன் பண்ணுவாராம். அவங்க ஏரியால மதுரைன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து ரொம்ப காமெடியா பேசுவாராம். இதுவுமே மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சு ரொம்ப பிரபலமா இருக்காரு. அவர் ஒரு பாடி பில்டர், டான்ஸ் ஆடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அவரு காமெடி பண்ணியிருக்கிறாரு. எப்படி சினிமா துறையில ட்ரை பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டார்ட்டிங்ல 1990ல சரியா? ஆ சின்ன சின்ன சீன்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சரியா? எப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ சினிமா நடி ந எடுக்குறாங்க, ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஆக்டரா இல்லாம பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 1999ல ரஜினியில படையப்பா படத்துல வந்து ஒரு சின்ன சீன்ஸ் அதாவது பின்னாடியே எடுப்போம்ல, அந்த சின்ன சீன்ஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. வெளிய ரொம்ப தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. முதல் படம் அப்படின்னு பார்க்கும்போது, 2012ல ஜீவாவின் ரவுடி படத்துல வந்து காமெடியாட்டம் நடிச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீனையே மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமுமே அவங்க வந்து வெளிய தெரிய வரல. எப்படி வெளிய தெரிய வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2010ல விஜய் டிவில கலக்க போவது யாரு? அந்த ஷோல வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய டான் டான் அதாவது ஒரு காமெடின்னா, டக்குனு அந்த இடத்துக்கு வராத மாதிரி காமெடி பண்ணுவாரு. ஒவ்வொரு சீன்ஸ்லாம் அழகா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு, அ காமெடி ரோபோ சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அது இடமே பிடிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிய கைவிடல. அதுக்கப்புறம் அதிக பட வாய்ப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பா 2013ல விஜய் சேதுபதி கூட "இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்" அந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. சரியா? அதாவது விஜய் சேதுபதியோட சப்போர்ட்டிவ் ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நெறைய படங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி. மாரி தனுஷ் அவங்க கூட நடிச்சிருந்தாங்க. அதுவுமே கண்டிப்பா நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் "வாய மூடி பேசவும்", "விஸ்வாசம்", "சிங்கம் 3" அப்புறம் இந்த மாதிரி போன்ற படங்கள்ல நெறைய படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெறைய காமெடிகள்லயும் வந்திருக்காங்க. சரியா? இப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில கால் பதிச்சு, இப்பவும் 2 படங்கள் அவங்களுக்கு வந்து வெயிட்டிங்ல தான் இருக்குது. நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. நடிச்சுட்டு இருக்கும்போது அவரு மயங்கி விழுந்து, க இப்ப வந்து இறந்துட்டாரு. ரோபோ சங்கரோட நல்லடக்கம் எங்க வச்சு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு மதியம் ஒரு 3 மணி அந்த டைம்ல வந்து அ சென்னையில இருந்து அவங்க வீட்ல இருந்து சரியா? வளசரவாக்கம் அந்த இடங்கள்ல வந்து ஊர்வலம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்பிறவு பல பிரபலங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லடக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்காங்க. சரி. ரோபோ சங்கரோட இறப்புக்கு யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து தனுஷ் அவங்க போய் பார்த்துருந்தாங்க. அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க போய் பார்த்துருந்தாங்க. இப்படி பல பிரபலங்கள் வந்து அஞ்சலிகள் செலுத்திட்டு வராங்க. அவங்களுடைய புகைப்படத்த போட்டு சிம்பு அவங்க வந்து அவங்களுடைய புகைப்படத்த போட்டு வந்து காமெடியா நடிச்சிருந்த ஆக்டர் வந்து காலமானாரு. இரங்கல் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி எல்லாருமே பல திரைத்துறையில இருந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ஒரு பாடி பில்டர். அவங்களுக்கு வந்து சொல்லும்போது எந்த ஒரு நோயுமே வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது. ஆனா, அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா துறையில வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய உடம்ப அவங்க கேர் பண்ணிக்கல. சரியா? மொத்தத்திலே அவங்க வந்து கேர் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சினிமா ஜாலியா அவங்களுடைய லைஃப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நெறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. அவங்களே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதிகமா மது எடுக்கிறதுனால அதிகமா மஞ்சக்காமாலை ஏற்பட்டிருக்குது. அதுலயுமே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலயும் உடம்புல கொஞ்சம் வந்து ஃபால்ட் ஆயிருக்குது. இருந்தாலுமே அத வந்து கேர் பண்ணியிருக்காங்க. கேர் பண்ணி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரத்த அழுத்தம் காரணமாக உடம்புல நீர்ச்சத்து இல்லாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உயிர் இழந்திருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பிரபலமானவங்க. இவங்களுக்கு வயசு கம்மி தான். 46 வயசு தான் ஆகுது. இந்த டைம்ல அவங்க உயிர இழந்திருக்க கூடாது. மக்கள் மனசுல அந்த அளவுக்கு ஒரு காமெடி புடிச்சு, காமெடியாட்ட இடம் புடிச்சாரு. அது மட்டும் இல்லாம, யாருமே டென்ஷனா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காமெடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பட் இவரு இந்த உலகத்த விட்டு போனது வந்து எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நானும் இவரு இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன். அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் அவரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோபோ சங்கர் இறப்புக்கு யாரெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.